நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப வைக்க போறாங்க பாருங்க ஆப்பு. மல்லி, நீ தப்பிச்சிட்ட. உன் மூஞ்சில கறி இருந்தா உன் மூஞ்சிய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா விஜய் இந்த வீட்டுல இருந்துட்டு இருப்பான். ஆனா இப்ப எனக்கு சரியான பிளான் கிடைச்சிருக்கு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த அரவிந்த் இருக்கல, அவன் தானே கூலிப்படைய ஏவானா. ஆனா அப்படிதானே உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதை நான் இருந்தேன்னு அவனவே பேச வச்சு இந்த மாதிரி ஆசிட் ஊத்த சொன்னது உங்க வீட்டுல இருக்காரு டிரைவர் அரவிந்த், அவரு தான் கரெக்டா மல்லி மேல ஊத்துற மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க. அந்த சமயத்துல நான் விஜய் கூட்டிட்டு வருவேன், விஜய் மூஞ்சில ஊத்தி விஜய் கதையை முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நீங்க தான் மல்லிகை அடையறதுக்கு தடங்களாக்குறீங்களா, உங்களை போட்டு தரனா எல்லாமே வழி கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதனாலதான் சார் இந்த மாதிரி பண்ணுங்க. எங்களுக்கு அமௌண்ட் ரொக்க தொகமா 2 லட்சம் கொடுத்தாரு. எங்களுக்கு அந்த சமயத்துல அந்த 2 லட்சம் அவசியம் தேவைப்பட்டுச்சு. அதனால எங்களுக்கும் வேற வழி தெரியல, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட விஜய் சும்மா இருப்பாரா, கொந்தளிக்கிறார் ஒரு பக்கம். அப்படியே சும்மா அவனை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. டே, யாரு கிட்ட கதை வர்ற, இவ யாரு, எப்படி, மல்லியோட கேரக்டர் அரவிந்தோட கேரக்டர் எல்லாம் எனக்கு தெரியும். இவங்கள பத்தி என்கிட்ட கதை விடுறதுக்கணும் நான் ஒண்ணுங்க நம்புறதுக்கு சப்பாண்டி இல்லை, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா. டே, உண்மையா சொல்றேன், இல்லை உன் பல்லுகளெல்லாம் உடச்சு சந்திரகாந்தா மேடத்தை வர சொல்லிட்டா ஜெயில பிடிச்சி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி ஓர ஜெட்டியோட வச்சா அதுக்கப்புறம் நீ ஒன்னும் சொல்லுவில்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே, அம்மா மேடம் என்னை மன்னிச்சிருங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதம் தான். இவங்க 2 பேரும் தான் என்கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அரவிந்த் ரெடி பண்ணது உண்மைதான். ஆனா சும்மா மிரட்ட சொல்லி 2 பேர் சேர்த்து வைக்கத்தான் ரெடி பண்ணாரு. ஆனா அந்த சமயத்துல கரெக்டா என்ன நோர்த்தரை வர வச்சு அவன் மூலியமா எனக்கு காசு கொடுக்க வச்சு அவன் இந்த இடத்துல உங்க ஆசிட் ஊத்துற மாதிரி மல்லியோட கதையை முடிக்கிற மாதிரி அந்த பள்ளியை தூக்கி அரவிந்த் மேல போட்டுறலான்னு இவங்க பிளான் பண்ணாங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா நீங்க பண்றத பார்த்தா சத்தியமா என்ன கொன்றுவீங்க போல இருக்கு, அதனால உங்ககிட்ட உண்மையை சொல்றதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டதும் இதை எங்க போய் வேணாலும் சொல்லிவிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் சொல்லுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராஜேஸ்வரி ரஞ்சித் இழுத்துன்னு போய் விடுறாரு. அந்த சமயத்துல உண்மையை சொல்லுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் என்ன மிரட்டி அரவிந்த் தான் சொல்ல வச்சாரு. அதனாலதான் சார் இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன், மற்றபடி எதுவும் உண்மை இல்லை சார். இவங்க பாவம் சார், இந்த பொன்னாட்டி மூஞ்சை பார்த்தது எனக்கு பரிதாபமா இருக்கு. அதனாலதான் நான் இங்கேயும் உண்மையை சொல்லிடுறேன், இது எல்லாமே பண்ணதான் அரவிந்த் தான். அரவிந்த் என்ன கொன்னாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உண்மை எல்லாருக்கும் உறக்க சொல்லணும். அதனால தான் நான் வீட்டு வரையும் வரத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிளேட்டை மாத்தி போடுறான். ஆனா நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும், அங்க சொன்னோம் ரியாக்ஷன் வேற, இங்க சொன்ன ரியாக்ஷன் வேற. பயத்துல எவன் இருந்தாலும் உண்மையை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கத்தி முனையில கழுத்து இருக்கிற போது உண்மையை சொல்லாம போய் சொல்லுவான், சொல்லுங்க பார்க்கலாம். அதனால உண்மையை சொல்லிட்டான். ஆனா இப்ப மாத்தி சொல்றான். ஓஹோ, சந்திரகாந்தம் டக்கு நாங்க வந்துடுறாங்க, வந்து அப்படியே சும்மா அடி போட்டு பொழக்கிறாங்க. அப்பயும் உண்மையை ஒத்துக்கல. உடனே நம்ம விஜய ஒரு வீடியோ அதான் காட்டுறாங்க. தப்பா நீயா ரஞ்சிதமும் பேசினது எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இப்ப நீ உண்மையை ஒத்துக்க மாட்டா, இப்ப எப்படி நீ உண்மையை ஒத்துக்காம போவ, எதுக்காக இவ கூட பேசினதா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சார் அது இது அப்படின்னு சொல்லிட்டு மாத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே உழுது பாருங்க அடி தவட மேல. ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதுக்கும் உழுது அடி. ரஞ்சிதம் இதுக்கு மேல எதனா சேட்டை பண்ணுவேன், சேட்டை பிடிச்ச பைப்பிலோட இவ அப்படின்ற மாதிரி சேட்டை மேல சேட்டை பண்ணி எப்படியாவது இவங்களை அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு கங்கன கட்டு தெரிஞ்சிருந்தாங்க. அதான் இது எதுவுமே நடக்காம ஒரு நல்ல வழியா இவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே ஸ்மூவா போயின்னு இருக்கு. வாழ்வே மாயம் இந்த அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. போற வரையும் சந்தோஷமா, வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருந்தா போதும். அதை விட்டு தேவையில்லாம கஷ்டங்கள் பல இன்னல்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சந்தோஷமா இப்படியே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரும் எவ்வளவுதான் பாடுபடுவார் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கைனா கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம், வாழ்க்கையே கஷ்டமா இருந்தா யாரு என்ன பண்ண முடியும். வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணதான் போய் ஆகணும். அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க ரஞ்சிதத்தை பழம் தவட மேலே ஒரு அடிக்கிறாங்க. ஏய் சின்ன வாண்டே அப்படின்னு சொல்ல என்ன சவுண்டு, எங்க அம்மாவை கொல்ல பார்ப்பீங்க, உங்களுக்கு அப்படியே ஆரத்தி எடுத்து தட்டுல சோறு போட்டு உங்களுக்கு பிரியாணியை வாயில நொட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடிக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இதுக்கு மேல ரஞ்சிதம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு போயிரு. என் அக்கா இருக்கிறாங்க பாரு, எவ்வளவு நல்லவங்க, அது எதான பண்றாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. ஆனா நீ இந்த மாதிரி யாரு, நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே ஏத்தி விட்டது நம்ம ராஜேஸ்வரி தான். ரஞ்சிதத்துக்கு இவ்வளவு தைரியமே இல்லை, பண்றதெல்லாம் ராஜேஸ்வரி பக்காவை மட்டும் நல்லவன் பேர் வாங்கினுக்கிறாரு. அதை பார்க்கும்போது நம்ம ரஞ்சித்துக்கு ஒரு பக்கம் கொந்தளிக்குது. ஐயோ என்ன தப்பா புரிஞ்சினாரு, என்ன ஒரு பக்கம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறாரு. ஆனா இவங்க பண்ணது இன்னும் ஒரு பொய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு மனதளவுல ரொம்பவே நொந்து போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதுல போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. ஆனா நடப்பதெல்லாம் நன்மை
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு போனோம். அப்பதான் வாழ்க்கையில ஒரு புரிதலும் ஒரு சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கையே போர் அடிச்சிருங்க. ஒரு பக்கம் ரொம்பவே டல்லா போகும், ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமா போகும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தோட தான் போயிட்டு இருக்கேன். அரவிந்த் வந்து நான் அந்த வீட்டை விட்டு போறேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க நானே காரணமா வந்து போறேன், நான் அந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இதை கேட்டதான் நம்ம விஜயந்தன், நீங்க எதுக்கு போகணும், உங்க மேல எந்த தப்பும் இல்லை, நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, உண்மை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், நீங்க வந்து வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா கூப்பிடுறாரு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.